கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் ஓசியா 11வது அதிகாரம் 8-9வது வசனம். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோய்மை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். இந்த வசனங்களில் உள்ள ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் இது. இந்த அதிகமான ஆழமான ஒரு சத்தியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் எல்லாமே சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. ஓவரால் நம்ம பார்க்கும்போது இதை எழுதுகிற இந்த ஓசியாவின் கதையை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஓசியா 11வது அதிகாரம் தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் வைத்திருக்கும், அதாவது தம்முடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கும் தொடர்ச்சியான ஒரு அன்பை குறிக்கிறதா இருக்கிறது. பைபிள் முழுவதுமே அப்படியாகத்தான் இருக்கிறது. பட் ஏன்னா கீழ்ப்படியாமல் அவங்க கலகம் செய்து கர்த்தரை விட்டு பின்பற்றாமல் போன போதிலும் அவர் பாவத்துக்கு இங்கே தண்டனையை கொடுக்கிறார். ஏன்னா பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுக்கல அப்படின்னா அங்கே அவர் அன்ஜஸ்ட் காடாக மாறிடுறாரு. நாம தான் அன்ஜஸ்டாக இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய அன்பு தேடி மீட்டெடுத்து வழி நடத்தும் ஒரு அன்பு. ஓசியா 11 ஒரு தகப்பன் ஒரு கலகக்கார ஒரு விலகி போன மகனிடம் காட்டும் அன்பை உருவகப்படுத்தி ஒரு ஓமையை கூறி கர்த்தரின் விடாமுயற்சியின் அந்த அன்பை விவரிக்கிறதா இருக்கிறது. ஓசியா 11:1 நாம் அந்த தகப்பனுடைய அந்த காரியத்தை தான் நாம் அதை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஓசியா 11 4 வகையான கர்த்தரின் குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம். இதில் ஓசியா மட்டுமே கர்த்தருக்காக பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, கர்த்தர் ஒரு தந்தையை போல பாதுகாத்து அவர்கள் விலகி அறியாமல் போனாலும் அவர் ஒரு அன்பான பெற்றோராய் இருக்கிறார். இரண்டாவதாக, தங்களுடைய அன்பின் கயிறுகளால் அவர் இழுக்கிறார். கீழ்ப்படியாததால தான் தண்டனை. அதை கூட நம்ம 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக பார்த்தீங்கன்னா தனது வருத்தத்தையும் இரக்கத்தையும் அவர் தெரியப்படுத்துகிறார். இந்த 8-9வது வசனங்களில் ஒரு தந்தையின் ஒரு உச்சக்கட்ட வேதனை அந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் இங்கே நீதி உள்ளவராக இருக்கிறார். ஒரு தந்தையே தனது அன்பான குழந்தைகளுக்கு ஒரு பயங்கரமான தண்டனையை அறிவிக்கக்கூடிய ஒரு நீதி உள்ளவராக அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. verse 8 நம்ம வாசிக்கும் போது, தங்கள் ஜனங்கள் கலகக்காரர்களாக இருந்தாலும் எப்பிராயிமே, அவர் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா அவர் நியாயாதிபதியாக இருந்ததால தண்டனை கொடுத்தாலும் அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு மனம் அந்த உருக்கத்தினால அவருடைய கிருபைக்கு இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்ம அதை குறித்து தான் இந்த வருட தொடக்கத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே அவர் அதனால மனம் வருந்தி மீண்டும் இரக்கம் உள்ளவராகி முழுமையாய் அவர்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. verse 8 உன்னை என்ற வார்த்தை 4 தடவை வருகிறது. அப்போ அவருடைய இருதயமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழம்புகிறது. அவருடைய பரிதாபங்கள் அவர்களை காத்தது அப்படின்னு. அந்த இருதயம் குழம்பி அவருடைய பரிதாபங்கள் காக்கலனா யோசித்து பாருங்க நம்ம நிலைமையெல்லாம். இங்கே அவர்கள் இருக்கிறது நான் தான், எல்லாமே அவர்கள் அப்படின்னு நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் அது எனக்கு. அதற்காக தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், ஏன் பைபிள் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு அந்த வசனங்களோடு என்னோடு இடைப்படுவார். என்கிட்ட எது கர்த்தருக்கு ஆகாத ஒரு காரியம் இருக்கிறது, எது கர்த்தருக்கு பிரியமில்லாததை நான் செய்கிறேன், எது கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் என்பதை கர்த்தர் உணர்த்தி தருவார். அதற்காகத்தான் இந்த பைபிள், இந்த சத்திய வசனங்கள், இந்த ஆழமான இந்த ஒரு ட்ரெஷர், பொக்கிஷமான வசனங்கள் நம் கைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை அன்பு பாருங்க! இத்தனை அன்பும் இரக்கம் உள்ள தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அதுதான் சேலஞ்சு. ஆராதிக்கிறதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் தான் இங்கே நிறைய பேருக்கு டைமே இல்லை. அதுதான் சேலஞ்ச், பிஸி. ஏனென்றால் அவர் கிரியேட்டர். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? verse 9 அவர் நம்ம வாசிக்கும் போது, என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன், அவர் கர்த்தர், மனிதர் அல்ல. அவரது அன்பு மாறாதது, நிலைத்திருக்கும் அன்பு. அவர் கர்த்தர்.
அவர் உண்மையுள்ளவர், அவர் பரிசுத்தர் என்று நாம் இதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் கடைசி வரை எத்தனையோ கலகங்கள், அவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்த பிறகும் கூட அவங்க அழிக்கப்படலை. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி, உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன். மல்கியா 3:6 பார்க்கும்போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் பரிசுத்தர் என்பதால் தம் ஜனங்களை அவர் நேசிக்கிறார். தனது உடன்படிக்கையில் எப்போதுமே அவர் உண்மையா இருக்கிறார். இதே அன்பும் அரவணைப்பும் கொஞ்சமும் குறையாமல் நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷம் வரை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இந்த கைவிடாத அன்புக்காக நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை துதிப்போம். வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. ஆமென். நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தது போல பாவத்தின் சேற்றில் கிடந்த எங்களை நீங்க உயிர்ப்பித்தீர் அல்லவா அப்பா. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாது அப்பா. உம்முடைய கரங்கள் தளராது. நீங்க எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் அது மூடாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பது போல அப்பா, எங்க கண்களை நாங்க உமக்கு முன்பாக அந்த சிலுவைக்கு நேராக நாங்க ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய பட்டயத்திற்கு, உம்முடைய நாச மோசங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பா எங்களை விலக்கி உம்முடைய மனுஷ குமாரனை அப்பா, தேவ குமாரனை அப்பா பூமிக்கு அனுப்பி அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால எங்களை ரட்சித்தீரே, எங்களை உயிர்ப்பித்தீரே, எங்களை நடக்க பழக்கினீரே, எங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீரே. எங்களுக்கு இருக்கிற அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அப்பா நாங்க காண முடியாத, எங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரலம்ல காண முடியாத ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்க எங்களுக்கு தந்து கொண்டிருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நீர் தகுதியான தண்டனை கொடுத்தீர் என்றால் அது சோதோம் மற்றும் கோமராவை போல் ஆக்கப்பட்டிருப்போமே. உம்முடைய அன்பு இந்த உலக மனிதர்களின் அன்பு போல அல்ல. அன்பு எல்லா எங்கள் கலகம் துரோகத்தை எல்லாம் மறந்து, எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று அப்பா, உம்முடைய அந்த அழவில்லா அந்த இரக்கத்திற்காக, நீர் எங்களுக்கு உம்முடைய இரத்தத்தினால் கொடுத்த அந்த மீட்புக்காக, அந்த உண்மையின் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் அப்பா அந்த வசனங்கள் எங்களோடு இடைப்படட்டும். கேட்பதோடு மாத்திரமல்லாதபடி இந்த வசனங்களை கை கொள்ளவும். எதற்காக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனங்களில் உள்ள சத்தியங்கள் ஆழங்கள் என்ன என்பதை இன்னும் டீப்பாப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நாங்கள் இதை சாட்சியாக சொல்லுவதற்கும் அப்பா, புறஜாதி மக்கள் மத்தியில நீர் உண்மை உள்ள தேவன் என்பதை நாங்கள் நிரூபிக்கும்படியாய் ஒரு மாதிரிகளாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபை நீங்க தாங்க. சாட்சியான ஒரு ஜீவியம் வாழ உம்முடைய பலனை நீங்க எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.